கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாள் யோசுவா 23:8 தியானித்து ஜெபிப்போம். யோசுவா 23:8. இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாய் கர்த்தரை பற்றி கொண்டு இருங்கள் என்பதாக. இந்த நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாய் கர்த்தரை பற்றி கொண்டு இருங்கள் என்பதாக. கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். இந்த நாளிலே ஆண்டவரை நீங்கள் என்ன செய்யுங்க, பற்றி கொள்ளுங்கள் என்று யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடைசியாக சொல்லுகிற வார்த்தைகளை தான் இந்த வார்த்தைகள். அவங்க கானான் தேசத்துக்குள்ளாக கிட்ட வந்துட்டாங்க. பல தேசங்களை அவங்க சுதந்திரித்து கொண்டிருந்த நாட்களிலே யோசுவா மரிக்கிற தருவாய் வந்துருச்சு. அந்நாட்களில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் எச்சரித்து சில வார்த்தைகளை சொல்லுகிறதா இந்த வார்த்தைகள். அப்போ கர்த்தரை என்ன செய்யுங்க, பற்றி கொள்ளுங்க. ஏனென்றால் 7 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மற்ற ஜாதிகளோடு நீங்கள் கலவாமலும் மற்ற தேவர்களை நீங்கள் பணிந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் பேரை நினையாமலும் அவர்களை சேவிக்காமலும் இருக்கும்படிக்கு எச்சரிக்கையாக இருங்க. ஏனென்னா 9 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்துகளுமான ஜாதிகளை துரத்தி இருக்கிறார். இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. உங்களில் ஒருவனும் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர்தான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆகையால் உங்கள் தேவனாய் கர்த்தர் அன்பு கூறும்படிக்கு உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிக எச்சரிக்கையாயிருங்கள். 12 நீங்கள் பின்வாங்கி போக வேண்டாம். இந்த ஜாதிகள்லாம் சேர்ந்து அவர்களோட சம்பந்த கலவ வேண்டாம். அவர்களோடு நீங்கள் உறவாட வேண்டாம். அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா தேவனாய் கர்த்தர் இனி இந்த ஜாதிகள் உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார் என்றும், உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்குள் கொடுக்கும் இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகும் வலையாகும், உங்களுக்கு விழாக்களுக்கு சவுக்காகும், உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகும் இருப்பார் என்று நிச்சயமாய் அறிவீர்கள். அப்போ அவங்களோட நீங்கள் சம்பந்த கலவாமலும் அவங்களுடைய தேவரில் நீங்கள் சேவியாமல் இருங்க. அப்படி சேவித்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து கிட்டு வரும் என்று இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவா கடைசியில் என்ன செய்கிறார், எச்சரிக்கிறார் பாருங்க. அப்போ கர்த்தரை நீங்கள் பற்றி கொள்ளுங்க. அப்போ இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நம்ம நினச்சி பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவர் எகிப்திலிருந்து அவங்க வெளியே கொண்டு வந்து அவர்களுக்காக யுத்தம் பண்ணி பல நன்மைகளை செய்து அவர்களை பாதுகாத்து அவர்கள் தேவையானவற்றை சந்தித்து அந்த ஜனங்களை கர்த்தர் நடத்தி வந்தார். ஆனால் இந்த ஜனங்கள் குறிப்பிட்ட நாட்களை மற்றவர்களோட சம்பந்தம் கலந்து மற்ற தெய்வர்களை வளர்ந்து ஆண்டருக்கு விரோதமாய் முறுமுறுத்து வழியில் அநேகர் இறந்துட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் திரும்ப அவர்களை மன்னித்து அவர்களை செய்தார், அவர்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் மகிமைப்படட்டும். இந்த வார்த்தையில் கேட்குற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, கர்த்தரை நீங்கள் பற்றி கொள்ளுங்க. ஏனென்றால் ஆண்டவர் விட்டு விலகச் செய்வான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. கர்த்தரை விட்டு விலகச் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு பயங்கரமாக இருக்கிறது. அவரை ஆராதிக்க விடாமல், அவரை தொழுது கொள்ளாமல், அவிசுவாசங்கள், சந்தேகங்கள், பின்மாற்றங்கள், முறுமுறுப்புகள், கசப்புகள், வெறுப்புகள், சபையை கூடி வருதலை விட்டு பல விதமான சூழ்நிலை இன்னைக்கு ஜனங்கள் தள்ளப்படுகிற பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ போராட்டம் வந்தாலும், உபத்திரம் வந்தாலும் கர்த்தரை மாத்திரம் விடக்கூடாது. கர்த்தரை பற்றி கொள்ளணும். சபை கூடி வருதல் விட்டுக்கூடாது, ஆராதனைகள் விட்டுவிடக்கூடாது, ஜெபங்களை விட்டுக்கூடாது, வேத தியானங்களை விட்டுவிடாதபடிக்கு கர்த்தரை உறுதியாக நம்ம என்ன செய்யணும், பற்றி கொள்ளணும். அப்போ தான் இன்னும் நம்ம என்ன செய்யணும், நமக்குரிய ஆசீர்வாதங்களை நன்மைகளை சுதந்திரிக்க முடியும். அப்போ கர்த்தர் சொல்லுகிறாரு, அப்போ தான் நீங்கள் என்ன செய்யுங்க, மற்ற இருக்கிற ஜாதிகளை நீங்கள் துரத்துவீங்க அப்படின்னு. அப்போ ஏற்கனவே இன்னும் என்ன செய்கிற ஜாதிகளை ஆண்டவர் அந்த தேசங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ முழுமையான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தரை என்ன செய்யணும், உறுதியாக நம்ம பற்றி கொள்ளணும். ஏசாயா 26:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். அப்போ கர்த்தரை உறுதியாக பிடிச்சிட்டோம்னா பூர்ண சமாதானம் உங்களுக்கு வாழ்க்கையில் உண்டாகும். இன்னைக்கு ஆண்டவரை உறுதியாக பிடிக்காதனால தான் பூர்ண சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நீங்கள் எப்போ கர்த்தரை உறுதியாக பிடிக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலை பல பிரச்சனைகள் வந்த நேரத்தில், சாதாரணமாக இருக்கிற நேரத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது தான் அப்போ தான் கர்த்தரை நீங்கள் உறுதியாக நீங்கள் பிடிக்கணும். அப்போ அந்த சூழ்நிலை கர்த்தரை நீங்கள் உறுதியாக பிடிச்சு பாருங்கள், அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய நன்மைகள் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார்.
அதனால அவர் விட்டு விலகச் செய்யக்கூடிய சூழ்நிலைகளுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் விலகி ஆண்டவரை இன்னும் சார்ந்து கொள்ளுங்க. அவரோடு இன்னும் நெருங்கி வாழ உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் பெரிதாமே பெரிய காரியங்கள் செய்வாராக. ஜெபிப்போம். கிருபையில் நாங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே, நாளில் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு ஆசோத் உம்மை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒரு நாளும் நாங்கள் உம்மை விட்டு விலகி போகாமல், மற்ற தெய்வர்களை வணங்காமல், அல்லது மற்றவர்களோட உறவுல நாங்கள் வைத்து கொள்ளாமல் உண்மையே நாங்கள் சார்ந்து வாழ, உண்மையே நம்பி வாழ கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை பாராட்டும். இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களையும் கர்த்தர் வண்ணமாக அந்த விசுவாசம் தந்து உறுதியாய் பற்றி கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்கிறஜா. உம்மை விட்டு விலக செய்யத்தக்கதான சூழ்நிலைகளுக்கு உங்களுடைய ஜனங்களை விலக்கி நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளும். சத்துருடைய தந்தர்களுக்கும் மனித சூழ்ச்சிகளுக்கும் எல்லாவற்றையும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே உடைய மக்களுக்கு வேண்டிய நன்மைகளையும் கிருபைகளையும் நீங்கள் பாராட்டுங்க. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை தந்து நடத்துகிறஜா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா மகிமையும் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.